சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சுதாகர் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எள் நெல் ரெண்டும் நமது மாநிலம், ஏன் நம்ம நாட்டில் குறிப்பாக தென்னாட்டில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்கள். நெல் உணவு தானிய பயிர் ஆசியாவிலேயே அதிகம் பயன்படுத்தப்படும் உணவு தானியம், பெரும்பாலானவர்கள் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி எள் எண்ணெய் வித்து பயிர். கடலை, தேங்காய், சூரியகாந்தி, கடுகு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய்களை அந்தந்த பயிரின் பேர்லேயே அழைப்போம். அதாவது கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய்ன்னு. எள்ளுலேருந்து கிடைக்கும் எண்ணெயை மட்டும்தான் நல்லெண்ணெய்ங்கிறோம். அந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது நல்லெண்ணெய். அப்படியாப்பட்ட எள்ளை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. நெல்லை ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், வீணாகாது. நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண்ணு பழமொழி இருக்குது. நெல் பழசாக ஆக அதனுடைய மதிப்பு உயரும். கடைகளில் கேளுங்க, இது பழைய அரிசி, விலை கொஞ்சம் அதிகம்பாங்க. புது அரிசிக்கு அதே ரகத்துக்கு விலை குறைவு தான். சுதாகர் சார், உங்களுக்கு தெரியாததா? இந்த பருவத்தில் நெல் சாகுபடி செய்து அறுவடை செய்த பின் அரிசியாக்கி சாதம் வடித்தால் கொஞ்சம் குழவாத்தான் இருக்கும், புது அரிசிங்கிறதுனால. இப்படி பல சமாச்சாரங்கள் இருக்குது. நெல்லை வச்சிருந்து விலைக்கு போட்டால் கூடுதல் விலை கிடைக்கும். முடிகிற விவசாயிகள் வச்சிருந்து விற்பனை செய்வாங்க. எதை சாப்பிட்டாலும் ஒரு பிடி நமது அரிசி சாப்பாட்டை சாப்பிட்லன்னா அன்றைய பொழுது, அன்றைய உணவு நிறைவு பெறாது நமக்கெல்லாம். அந்த அளவுக்கு ஒன்றிவிட்ட உணவு தானியம் நெல், அரிசி. உலகத்தின் பசியை தீர்க்கும் பேருணவாக விளங்குது அரிசி. நினைக்கிறோம் ஒரு நெல், அதுலேருந்து வர்ற நாற்று பல்கி பெருகி நூற்றுக்கணக்கான நெல்லாக மாறி கிடைக்குது, 100 ஆகுது, அப்புறம் என்னன்னு நினைக்கிறோம். அவ்வளவு சாதாரணமல்ல அது. அதற்காக எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. ஒரு நெல்லின் வாழ்க்கை முழுமை பெற தக்க சூழல்கள் தேவை. தட்ப வெப்பநிலை நல்லா இருக்கணும். நெற்பயிர் பல வளர்ச்சி பருவங்களையும் விதைக்கப்படும் பல பருவங்களையும் கொண்டிருக்கும். வருடம் முழுக்க நம்ம மாநிலத்திலெல்லாம் நெல் சாகுபடி செய்யப்படுது. ஏப்ரல் மாதம் தொடங்கி அடுத்த ஜனவரி, பிப்ரவரி வரை பல பருவங்களில் நெல் சாகுபடி செய்கிறாங்க விவசாய அன்பர்கள். சொர்ணவாரி, கார் பருவம், குறுவை பருவம், சம்பா, பின் சம்பா, பிசானம், தாளடி, பின் பிசானம், நவரைன்னு வருடம் முழுக்க பருவங்கள் இருக்குது. பருவத்துக்கேற்ற நெல் ரகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாம் பார்க்குறது நெல், அதிலிருந்து கிடைக்கிற அரிசி, இவை மட்டும்தானா? இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நெல், நெல்லை தாங்கி இருக்கும் தண்டு பகுதி ரைஸ் ஸ்ட்ரா, ஜெம் வளர்க்கரு, தவிடு பிராண்ட், அரிசி ரைஸ் கர்னல், உமி ஹஸ்க், இவ்வளவு இருக்குது. இதில் அரிசியை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். நமக்கு வேண்டாதவைகளை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான பாகம் தவிடு பிராண்ட். தவிட்டிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, ரைஸ் பிராண்ட் ஆயில்னு பேர். அரிசி, அரிசி தவிடு, இந்த எண்ணெய், அப்புறம் வைக்கோல்லிருந்து காசு பார்க்குறாங்க விவசாயிகள். சுதாகர் சார், 5 முதல் 7 மில்லிமீட்டர் அளவு கொண்ட இந்த நெல்லில் இவ்வளவு பாகங்கள் இருக்குது. நெல் தண்ணீர் அதிகம் விரும்பும் ஒரு பயிர். ஒரு டிஎம்சி தண்ணீரை கொண்டு 2500லிருந்து 4000 ஹெக்டேர் வரை நெல் சாகுபடி செய்யலாம். 3 லட்சம் கன அடி நீர் தேவைப்படும் ஒரு ஹெக்டேர், அதாவது 2.5 ஏக்கர் நெல் சாகுபடி செய்ய. முன்னாலெல்லாம் நெல்லுக்கு நிறைய தண்ணி கட்டி சாகுபடி செய்வாங்க. நீர் மறைய நீர்க்கட்டு, நிறைய வரும் நெல் கட்டுன்னு ஒரு பொன்மொழியே உண்டு. அது இப்போ மாறிடுச்சு. அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது சில தனியார் நிறுவனங்கள், நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம், நல்லமாங்குடி ரவிச்சந்திரன் போன்ற முன்னோடி விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் வழியாக நெல் சாகுபடி செய்ய முயற்சிக்கிறாங்க. வெற்றியும் கிடைச்சிருக்கு. மாற்றம் ஒன்று தான், மாறாமல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.